ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்? சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு சரும பிரச்சனைகளும் இருக்குங்க. அதாவது நிறைய பேர் நீங்க அதை கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. சுகர் லெவல் அதிகமாகும்போது நம்ம உடல்லையும் நம்மளுடைய தோல்ல நிறைய கருமை நிறத்துல புள்ளிகள் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். கழுத்தை சுற்றி நிறைய பேருக்கு கருநிற புள்ளிகள் ஏற்படுறது, முகத்துல கருவளையம் ஏற்படுறது, இது எல்லாமே நம்ம பார்க்குறோங்க. சுகர் லெவல் அதிகமானா இது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நம்ம உடல்ல இன்சுலின் செக்ரீஷன் நார்மலா இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாத மாதிரி ஒரு நிலைமை உடல்ல ஏற்படலாம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இதனுடைய பெயர். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ற உணவு சத்தாக மாறும்போது அதுதான் குளுக்கோஸ். இது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய நம்ம இன்சுலினோட பைண்ட் ஆகி தான் நம்ம உடல்ல சத்தாக மாறுது. ஆனா ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் போக முடியாத மாதிரி இன்சுலினோட பைண்ட் ஆக முடியல அப்படின்னாலோ, அதைய இன்சுலினை இதனால பயன்படுத்திக்க கொள்ள முடியாத ஒரு நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வரக்கூடிய டயபிட்டிஸ் மெலிட்டஸ். இந்த கண்டிஷன் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னும் ஒரு சிலருக்கு இன்சுலின் செக்ரேஷனே ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு. ஸோ கணையத்துல இருக்கக்கூடிய பீட்டா செல்கள் ரொம்ப வீக்கா இருக்கு, இல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னாலும் நமக்கு இன்சுலின் செக்ரேஷன் இல்லாமலே இருக்கும். இதனாலையும் நமக்கு சர்க்கரை நோய் வரலாம். இப்படி இருக்கும்போது சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்துச்சுன்னா சருமத்துல அதிக பாதிப்புகள் ஏற்படும். எப்படி நமக்கு சுகர் லெவல் அதிகமாகும் பொழுது நரம்புகள் பாதிப்பு ஏற்படுது இல்லைங்களா? இப்போ காலில் மறுத்து போற உணர்வு, காலில் நடக்கவே முடியல, காலில் செருப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல, நான் எந்த இடத்துல நடந்துட்டு இருக்கேன், கண்ணால பார்த்தாதான் தெரியுது நான் கால் வச்சு நடக்கிறேன்னு, இல்லைன்னா எனக்கு காலில் அவ்வளோ உணர்வே தெரியாத மாதிரி இருக்குன்னுலாம் நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா? இதற்கு எல்லாமே நம்ம பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது தான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இதற்கான சிகிச்சைகளும் நம்ம எடுக்கும்போது நேச்சுரலாகவே நம்ம உடல்ல இன்சுலின் செக்ரீஷன் அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சிலருக்கு சருமத்துல முக்கியமா கழுத்தை சுற்றி கருமை நிறத்துல வர ஆரம்பிச்சிடும். அங்கேயுமே ஒரு சிலருக்கு வாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருக்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த கருமை நிறம் ஒரு பக்கம் இருந்தாலும், வாட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரியான சரும பிரச்சனைகள் வர்றதுக்கு இந்த சுகர் தாங்க முக்கியமான காரணம். அப்போ நம்ம சருமத்துல ஏற்படக்கூடிய சில வகையான பிரச்சனைகள் இருக்குன்னா சுகர் லெவலை கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. சுகர் அதிகமாயிடுச்சுன்றதை தெரிவிக்கிறதுக்கான இண்டிகேட் பண்றதுக்கான ஒரு சிம்டம் தான் இது. இது முக்கியமாக அக்கந்தோசிஸ் நைகிரிகன்ஸ் அப்படின்ற கண்டிஷன். கழுத்தை சுத்தி அப்படி பெல்ட் போட்ட மாதிரி கருப்பா இருக்கும். அதுவும் பெண்கள் அதிகமா இதனால பாதிக்கப்படுவீங்க. அதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தா வரக்கூடியது. சுகர் லெவல் அதிகமா இருந்தாலோ, இன்சுலின் செக்ரேஷன் குறைவாக இருந்தாலோ, தைராய்டு பிரச்சனை இருந்தாலோ, இல்ல பல மாதங்களாக எனக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னு சொன்னீங்கனாலும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கழுத்தை சுற்றிலும் இந்த கருமை நிறம் ஏற்படலாம். பொதுவாகவே இதை சரி செய்யறதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, மஞ்சள் மிக சிறந்த ஒரு மூலிகை. சுகர் லெவலும் நமக்கு குறைக்கும், நம்ம சருமத்தையும் இந்த கருவளையம், கருமை நிற திட்டுக்கள் இதுல இருந்தும் நம்ம பாதுகாக்கிறதுக்கு மஞ்சள் பயன்படுது. ரெகுலராகவே இந்த மஞ்சளை நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம் சுகர் லெவல் குறையிறதுக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இதை நீங்க டெய்லியுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மஞ்சள் கிழங்கு இருந்தாலும் நம்ம பயன்படுத்தலாம், மஞ்சள் பொடியாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ தினம்தோறும் நீங்க காலையில எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்ல 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் வெதுவெதுப்பான தண்ணீர்ல கலந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதுல தேன் கலந்து குடிக்கணுங்க. இப்படி குடிக்கும்போது பெஸ்ட் டீடாக்ஸ் தெரப்பியா இது இருக்கும். நம்மளுடைய சுகர் லெவலை இது குறைக்கிறதுக்கும் மஞ்சள் கலந்த தண்ணீர் கொஞ்சமா தேன் கலந்தும் நீங்க குடிக்கலாம். இதுல சுகர் வேற இருக்கு, நான் என்னங்க பண்றது? அப்ப நான் தேன் கலக்கலாமா? அதாவது சுகர் லெவல் இல்லாம தைராய்டு பிரச்சனை இல்ல இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க மஞ்சளும் தேனும் கலந்து குடிக்கலாம். ஆனா சுகர் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மஞ்சள் மட்டுமே கலந்துக்கலாம். வேணும்னா கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதுல சீரக பொடி கலந்துக்கோங்க. இப்படி கலந்து காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்கும்போது சுகர் லெவலும் நமக்கு கண்ட்ரோல்ல இருக்கும். அதே மாதிரி நம்ம உடல்ல ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கருமை நிற திட்டுக்களும் நமக்கு மறைய ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி இந்த சுகர் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கும் சித்த மருத்துவத்துல மருந்துகள் நிறைய இருக்கு. நாவல் கற்பம். இந்த நாவல் கற்பம் அப்படின்னு சொல்ற இந்த மெடிசனை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். நாவல் கற்பம் அப்படின்னு சொல்றது நாவல் பழத்தோட கொட்டை இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம எடுத்துக்கலாங்க.
ஸோ இந்த நாவல் கொட்டை சூரணமாகவே நமக்கு கிடைக்குது. ஸோ இதையுமே நம்ம அப்படியே மெடிசனா எடுத்துக்காம, அதாவது தண்ணீல கலந்து அப்படியே நீங்க குடிக்காம, நல்லா பாயில் பண்ணி குடிச்சு பாருங்களேன். நல்லா கொதிக்க வச்சு நீங்க குடிச்சு பாருங்களேன். சருமத்தில இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சுகர் லெவல் டக்குன்னு நமக்கு குறையறதுக்கு நமக்கு கேழ்வரகு பயன்படுது. கேழ்வரகு முளைக்கட்டி பயன்படுத்தி பாருங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ நார்மலா நீங்க கேழ்வரகு அடை செய்து சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா? அதே மாரி தான் இந்த கேழ்வரகு முளைக்கட்டி எடுத்துக்கோங்க. முளைக்க வைத்த கேழ்வரகு நல்லா அரைச்சுக்கணும். முளைக்கட்டிய கேழ்வரக அரைச்சு திக்கா நம்ம அடை மாவு பதத்துல ஊற வச்சு ஆல்ரெடி அது ஊறி தான் இருக்கும். ஊற வைத்து அதுலேருந்து முளைக்கட்டி வந்திருக்கும் இல்லைங்களா? முளைக்கட்டிய கேழ்வரக நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதில நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் சீரகம், மிளகு எல்லாமே சேர்த்து நல்லா பெசஞ்சு நம்ம அடை மாதிரி தட்டி சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். குழந்தைகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த முளைக்கட்டிய கேழ்வரக நம்ம அரைத்து அடையாக எடுத்துக்கும்போது, அதில உயிர் சத்துக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ புரோட்டீனும் இதில அதிகம். ஃபைபர் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வெளியேறதுக்கு இதுதாங்க நமக்கு பெஸ்ட் வழியா இருக்கும். ஸோ முளைக்கட்டிய கேழ்வரகு அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க. இந்த கேழ்வரகு களி மாதிரியும் பயன்படுத்தினாலும் சுகர் லெவல் குறைந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சருமம் அந்த வந்து கருப்பா கழுத்தை சுத்தி எனக்கு கருப்பா இருக்குதுங்க. இது எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, குங்குலிய தைலம் நீங்க பயன்படுத்தலாம். இப்போ குங்குலியத்தை தைலமாக காய்ச்சி எடுக்கக்கூடியது. இதுல முக்கியமாக நன்னாரி, வெட்டிவேர், மஞ்சட்டி, குங்குலியம் சேர்த்து செய்யக்கூடிய தைலம் தான். ஸோ இந்த தைலத்தை டெய்லி ரெகுலரா ஃபேஸ்லயும் கழுத்துலயும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அப்படி செய்யும்போது இந்த கருமை நிறம் மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி நலங்கு மாவு பயன்படுத்தி அந்த கழுத்துல கொஞ்ச நேரம் அப்படி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே வரும்போதும் அந்த கருமை நிறம் மறைய ஆரம்பிக்கும். சுகர் லெவலும் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருங்க. இப்போ பொதுவாகவே சர்க்கரை நோய் இருக்குன்னா சருமத்துல ஒரு பிரச்சனை வருது, திட்டுக்கள் வருது, கரும்புள்ளிகள் மாதிரி வருது அப்படின்னா சுகர் லெவலை இம்மிடியட்டா செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சுகர் லெவல் அதிகமாகி இந்த மாதிரி சரும பிரச்சனைகள் இருந்தா நமக்கு நான் சொன்ன இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயம் பலன் தரும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.